கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே வசனத்தில் செத்தவனுடைய பெயரையோ இறந்து போன மக்களுடைய பெயரையோ இல்லை அடையாளமான காரியங்களுக்காக இதை பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது, இவங்க பேரை குத்திக்கணும், இவங்க பேரை கடைசி வரைக்கும் என்னுடைய உடம்புக்குள்ளே குத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி காரியம்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் இந்த வசனம் சொல்லுது. சரிங்களா? நான் இன்றைக்கி இதை குறித்து போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இருக்கிற ஆட்கள் பெரிய அறிவாளி மாதிரி நடந்துக்கிறாங்க. பெரிய அறிவாளி. நான் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்கிறது உண்டு. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவருடைய ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், அவருடைய ஞானத்தின் ஆவியை வைத்து தான் அவர் இந்த பிரபஞ்சமே உண்டு பண்ணுகிறார். அவரை விடவா மனிதர்கள் பெரிய அறிவாளி எனக்கு தெரியல. அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க, அவங்க பெரிய அறிவாளி நினச்சிக்கிறாங்க. அதில் அவர் பேசுகிறவர் ஒரு கிறிஸ்டியன் தான். அவர் என்ன பேசுகிறாரு, தாராளமாக டேட்டூ போட்டுக்கலாம், ஆனால் தப்பே கிடையாது அப்படிங்கிறாரு. சரிங்களா? இப்போது அந்த டேட்டூ இந்த வசனம் என்ன சொல்லுது? அடையாளமாக. ஒரு டேட்டூங்கிற எதுக்கு போடுறோம்? சில பேர் ட்ரெண்டியாக நல்ல ஃபேஷனாக இருக்கணும்னு போடுறவங்க இருக்கிறாங்க. சில பேர் லவருடைய பேரை பச்சை குத்திக்கிறாங்க. சில பேர் மனைவியோட பேரை பச்சை குத்திக்கிறாங்க. சில பேர் கணவருடைய பேரை பச்சை குத்திக்கிறாங்க. அப்புறம் சில அனிமல்ஸை பச்சை குத்திக்கிறாங்க. ரெப்டைல்ஸை, ஊரும் பிராணிகளை பச்சை குத்திக்கிறாங்க. பூனை, எலி, கரடி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பச்சை குத்திக்கிறாங்க. யானை. பார்த்திங்கன்னா ஒரு லேடி அவங்களுடைய பேக் சைடு அந்த முதுகு பகுதியில் இவ்வளோ பெரிய எலிஃபேண்ட்டை பச்சை குத்திருக்காங்க. இந்த அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ், இந்த மாதிரி ஸ்கல், டெட் பாடியோடைய பிக்சர், ஸ்கெலிட்டன் சிஸ்டம், இந்த மாதிரிலாம் பச்சை குத்துறதுக்கு நம்ம பண்ணவே கூடாது. பிப்ளிக்கலி பார்த்தீங்கன்னா பண்ணவே கூடாது. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததும் அதை செய்யக்கூடாதுன்னு தான் கற்றுக் கொடுத்துருக்குறாரு. ஏன்னா நான் இந்த பர்டிகுலர் மெசேஜ் யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அதான் இதெல்லாம் சட்டானிக். இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு சட்டானிசம் இருக்குது. இந்த டேட்டூவிங் பின்னாடி எல்லாமே ஒரு சட்டானிசம் இருக்குது. குத்துறவர் என்ன, டேட்டூ குத்துறவர்னு பரிசுத்தவானா, இல்லை டேட்டூ குத்துறவர் கர்த்தருடைய நாம மகிமைப்படுற மாதிரி காரியத்தை செய்கிறாரா, இல்லை டேட்டூ குத்துறவர் என்ன ஸ்பிரிட் ஆப்ரேட் பண்ணுது, அந்த டேட்டூவை நம்ம பாடியில் போட்டுக்கிட்டால் என்ன ஸ்பிரிட் ஆப்ரேட் பண்ணுது. ஒரு கோலத்தையே ஆண்டவர் போட வேணான்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த கோலத்தை பார்த்து ரசிப்போம். போட்ட கோலம் அழகாக இருக்குது அப்படின்னு ரசிப்போம். அந்த கோலத்தையே போடக்கூடாதுங்கிறாரு. சாத்தானுக்குரிய எந்த ஒரு விஷயம் அவரை தவிர வேறு எந்த ஒரு இமேஜுக்கோ வேறு எந்த ஒரு விஷயத்துக்கோ முக்கியத்துவம் தரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது டேட்டூ போடுறது பார்க்கும் போது தோணும் போதெல்லாம் அந்த கையில் இருக்கிற பேரை பார்த்துக்க முடியும். நமக்கு தோணும் போதெல்லாம் கையில் இருக்கிற பேரை பார்த்துக்கலாம். ஸோ அது எதுக்கு? சர்வ வல்லமையுள்ள உள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவருடைய அந்த ஒரு விஷயத்தை யாருக்கும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிடுனா அவரை கூப்பிடுங்க. உங்களுக்கு ஞாபகம் வரணுன்னா அவரை ஞாபகம் பண்ணிக்கோங்க. எல்லாமே அவருடைய விஷயத்தை செய்யுங்க. அப்போ தான் கணவன் மனைவியோட உறவு நல்லா இருக்கும். அப்பா குழந்தையோட உறவு நல்லா இருக்கும். நீங்கள் ஆண்டருடைய காரியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது பின்பு எல்லாம் கொடுக்கப்படும், எல்லாம் கூட கொடுக்கப்படும், எல்லாம் சமாதானமாக இருக்கும். எப்போவுமே அதுதான். ஆண்டவரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர என்னுடைய மனைவியோடைய பேரை நான் குத்திக்கிட்டு நான் இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன் சொல்லப்போனால் அதெல்லாம் தவறான விஷயம். லவருடைய பேரை நான் பச்சை குத்திக்க போகிறேன். ஹார்ட்டில் இந்த செஸ்ட் ரீஜனில் கூட சில பேர் ஹார்ட் பக்கத்தில் டேட்டூ போட்டுக்கிறாங்க. அவங்களுடைய பிடிச்சவங்களுடைய பெயர். அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி நிறைய அசுத்த ஆவிகள் இருக்குது.
ஏற்கனவே சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். இதில் வர நீங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா ரொம்ப வேற மாதிரி கொண்டு போய் விட்டுரும். திடீர்னு ஒரு சூசைடு நோக்கி போயிடுவாங்க. திடீர்னு அவங்க ஏதாவது ஒரு தற்கொலை பண்ணிக்கணும்னு அந்த ஸ்பிரிட்ஸ் வந்து பண்ண வைக்கும். வேற ஏதாவது கெட்ட செயல்கள் பண்ண வைக்கும். ஏன்னா இது ஃபுல்லி இதோடைய டாட்டூவிங் பின்னாடி இருக்கிறது எல்லாமே சட்டனிசம் தான். அதனால ஒரு கோலத்தையே ஆண்டவர் வந்து அதை பார்த்து பார்த்து ரசித்து அதையே ரசிக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ண ஆக்சுவலி எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது என்னன்னா, ஒரு விஷயத்த அவரை விட்டுட்டு பார்த்து பார்த்து ரசிக்கிறது அவருக்கு பிடிக்காது. ஹீ இஸ் அ ஜெல்லஸ் காட். ஹீ இஸ் அ ஜெல்லஸ் காட். அவருக்கு அந்த கொடுக்க வேண்டிய அந்த லவ் அது அவரை முழுசாக கிளைம் பண்ணுறாரு. அதனால் இந்த டாட்டூவிங்லாம் பண்ணக்கூடாது. இந்த பச்சை குத்துறது, வேறு வேறு ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டிக்கிறது, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பண்ணவே கூடாது. ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, இந்த சரீரம் இந்த பூமியிலேருந்து வந்தது கிடையாது. காரு பூமியிலேருந்து வந்தது, சைக்கிள் பூமியிலேருந்து வந்தது, அதே மாதிரி பைக்கு பூமியிலேருந்து வந்தது, ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே பூமிக்குரியது. ஆனால் இந்த ஹியூமன் பாடி வந்து இது ஸ்பிரிச்சுவல் ஹேண்டால் படைக்கப்பட்ட ஹியூமன் பாடி. இட் கேம் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் ரெய்ம். அப்படின்னும் பொழுது இங்கே மேனுஃபேக்சரர் யாருன்னா ஏசு கிறிஸ்து, கர்த்தராகி ஏசு கிறிஸ்து தான். அதனால இந்த பாடி நமக்கே ஆக்சுவலி சொந்தம் கிடையாது. இந்த பாடி கர்த்தர் தான் சொந்தம். இந்த பாடி நமக்கே சொந்தம் கிடையாது. ஏன்னா அவருடைய மேஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் ஹேண்டால் படைக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து டேட்டூ அப்படின்னு ஒன்று இருக்கணும்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா பர்த் மார்க் மட்டும்தான். உங்களுக்கு பிளாக் மோல், மச்சம் இருக்கும்ல, உடம்புல மச்சம், ஃபேஸில் மச்சம், சில பேர் கையில் மச்சம், இந்த மாதிரி மச்சம் தான் இருக்கணுமே தவிர நேச்சுரலாக பர்த் மார்க் தான் இருக்கணுமே தவிர அது தவிர்த்து வேறு எந்த டேட்டூவும் இருக்கக்கூடாது. இது நேரடியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். தயவுசெய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. வெத்தலைப்பாக்கு வச்சு கூப்பிடாதீங்க சாத்தானை. வெத்தலைப்பாக்க வச்சு அன்க்ளீன் ஸ்பிரிட்ஸை கூப்பிடாதீங்க. ஏற்கனவே வீட்டில் சமாதானம் கிடையாது, ஏற்கனவே பிரச்சனை, ஏற்கனவே ஆஃபீஸில் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. இல்லை இதை வேற நீங்கள் வர வைக்கணுமா? ஏன்னா பச்சை குத்துற இடத்துல என்ன மாதிரியான ஸ்பிரிட் வேலை பார்க்குதுன்னா கம்ப்ளீட்லி ஐடலேட்ரி, விக்கிரகத்து நாவி வேலை பார்க்குது, விக்கிரக தோப்பி நாவி வேலை பார்க்குது. அது விக்கிரக தோப்பி. அதனால் நம்ம வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்மளே வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி நம்மளுடைய நிம்மதியை கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? அதில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்போவுமே ஒரு விஷயம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார், இதை செய்யக்கூடாது, இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நமக்கு ஆண்டவர் வந்து அவரை ஒபே பண்ணும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்குது. அதனால் ஒபீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் நம்ம தான் ஃபேஸ் பண்ணுவோம். அதனால் உலகம் முழுவதும் இதெல்லாம் நார்மல், உலகத்தில் இது நார்மல். ஆனால் ஆண்டவர் விருப்பப்படுறது இந்த நார்மலான ஒரு லைஃப் கிடையாது. அவருக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை தான் அவருடைய பிள்ளைகள் வாழணும்னு நினைக்கிறாரு. சரிங்களா? அதனால் எல்லாரும் போல் நாங்கள் இருப்போம் அப்படின்னா எல்லாருமே குடிக்கிறாங்க, எல்லாருமே சிகரெட் பிடிக்கிறாங்க தான், எல்லாருக்குமே கேன்சர் வருது தான், எல்லாருமே ஆக்சிடெண்ட்டில் செத்துடுறாங்க தான். அதனால் அதே போல் இருக்க முடியுமா? நம்ம வந்து நமக்கு ஆண்டவர் வந்து பகுத்தறிவை கொடுத்துருக்கிறாரு. நம்ம வந்து எது நமக்கு நல்லதோ, நம்ம உடம்புக்கு நல்லதோ அதை தான் நம்ம செய்யணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம், இட்ஸ் அ டெபர்னாக்கல், கூடாரம். அவர் வந்து தங்குற இடத்துல நீங்கள் வந்து ஒரு பாம்பு டாட்டூவை போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்குமா? கிடையாது. எந்த பெயர்களும் தேவையில்லை, எந்த டாட்டூஸும் தேவையில்லை. அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் கொடாக்குடைய நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வார். ஹல்லேலூயா.